என் கூட வந்த அந்த பொண்ணு. என்னடா மறுபடியும்? டேய் டேய் சார் இருங்க சார் டேய் கூப்பிடுங்க சார். டேய் இவனை கூட்டு போங்கடா சீக்கிரம். சார் டாக்டர் வெளியே அரேஞ்ச் பண்ணி இப்ப சீக்கிரம் இவனை வெளியே கூட்டு போங்கடா. சார் ஷிஃப்ட் பண்ணுங்க சீக்கிரம் 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 வாடா கூட்டு போடா. நோ வரிஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வா வா வா. மதன் பாத்துக்கடா. சார் 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 இருங்க சார் நான் வரேன் சார் சார் எங்க வர்ற எங்க வர்ற எஸ்கேப் 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 பாரு. இவனெல்லாம் வாயை பேக்கணும். யாருதுடா இது? சார் இது அந்த அக்யூஸ்ட் பாக்கெட்ல இருந்து விழுந்தது சார். உள்ள ஏதாவது கச்சா ஷேர் பண்ணிக்கலாம் சார். எப்பயும் பண்றது தானே. அர்ஜுனா இவனா? அப்ப இவன் தான் அர்ஜுனா. இவன் பேர் கிருஷ்ணா இல்ல? அப்ப என் கண்ணு முன்னால இருந்தது அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது அர்ஜுனா. அப்ப அந்த கிருஷ்ணாவுக்கு என்னாச்சு? அவனோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ப்ரோட்டோகால் படி சீனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அவனை நாங்கள் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். வி ட்ராவல் ஃபார் டேஸ். க்ரைம் சீனில் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் அங்கே நீ சொல்கிற கதை எல்லாமே நடந்தது இந்த இடத்துல தானே. இதுக்கு மேலே உன்னால் எங்களை ஏமாற்ற முடியாது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு. டாக்டர் கிட்ட போனால் ஹால்யூசினேஷன் அது இதுன்னு என்னெல்லாமோ உளறி வச்சிருக்க. ஐ நோ யூ ஆர் ஃபேக்கிங் சம்திங். அர்ஜுனோட லைசன்ஸ் உன்கிட்ட எதுக்காக இருக்கு? ஐ நீட் டு நோ எவ்ரிதிங். சார் கிருஷ்ணா எங்க? மச்சான் இவன் உனக்கு தெரியுமா? தெரியும். ஹலோ ஹலோ கௌதம். ஹூஸ் திஸ்? கார்த்திக்? டேய் முதல்ல எங்கடா இருக்க? என்னாச்சு? எங்க போன இவ்வளோ நாளா? எவ்வளோ நாளா உனக்கு ட்ரை பண்றது? அதெல்லாம் சரி, ராஜும் பாலாவும் எங்க? ட்ரை பண்ணா காலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்த சொல்லத்தாண்ட உனக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். நீயும் இல்லை, வீட்டுக்கு போய் பார்த்தா உங்க அம்மாவும் இல்லை. அவங்க 2 பேரும் எப்பயோ செத்துட்டாங்கடா. செத்துட்டாங்களா? எப்போ எப்படா? அதுவா? அது நடந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுடா. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கடா. எப்படிடா? எப்படி செத்தானுங்க? தெரியலடா, கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி செத்தாங்க? எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்கு அது தெரியும்? இருடா, அவங்க வீட்டில் வேணா கேட்டு பார்க்குறேன். அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. கேட்குறேன். சீக்கிரம். டேய் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் அவங்க எடுக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணு. டேய் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்கடா. என்ன ஆனாலும் சரி, அவங்க எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். டேய் சொல்றதை கேளுடா. ஏன்டா அவ்வளோ அர்ஜென்ட்டா? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்சா அவன் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணு. சரி சரி இரு, நான் வேணா போய் பார்க்குறேன். சரிடா, இதோ போகிறேன். ஆமாம், நீ எதுக்காக அவனுக்கு அவ்வளோ பதட்டமாக கால் பண்ண? டெஸ்டினி, ஐ ஹேட் சம் திங்ஸ் டு நோ. நான் சொல்கிறேன், அன்னைக்கு அவன் எதுக்கு பதட்டமாக கால் பண்ணானா?
இங்க யாராவது இருக்கீங்களா? எந்த ஆத்மாவும் இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும். யாராவது இருக்கீங்களா? யாரது? நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, யார் நீங்க? உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ யாரா இருந்தாலும் சரி, இங்க வந்துதான் ஆகணும். உன் பேர் என்ன? ஏண்டா உனக்கு இந்த வித்தியெல்லாம் தெரியுமா? எஸ், ஐ never believed in science. நீ சரி, ஆனா இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு எப்படி நம்பினுச்சு? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல். இங்கே உண்மையாகவே பேய் இருக்கா? அவர் சொல்கிறத நம்பலாமா? குளத்துக்கிட்ட நேரடியாக போய் பார்க்குற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த வழியில தான் போனேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பேய் யார்? இந்த இடத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 4 பேருக்கும் என்ன ஆச்சு? அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இது எல்லாத்துக்கும் பதில் அந்த குளத்துக்கிட்ட தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்தான் வந்தேன். இதோ இதுதான். இதுதான் அந்த குளம். இங்கே தான் அந்த பேய் இருக்கா? அந்த பேய் யாராக இருந்திருக்கும்? அதுவும் அது இந்த இடத்துல அந்த 4 பசங்க தண்ணி பிரச்சனை விசாரிக்கணும். இங்கே தான் ஏதோ மர்மம் இருக்குது.
பேய் இருக்குன்னு அப்போது நான் நம்பலை. there was a guy inside me who didn't let me believe in ghost. மைண்ட் அதை ஏற்றுக்க சொல்லுச்சு, ஆனால் மனசு அதை ஏற்றுக்க விடலை. I still tried hard to know what was happening there. I was not influenced by any sort of films. அப்பா இருந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் left India for a while. I used to stay at my friend's place. அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வைஷ்ணவி wanted to take things ahead. நீங்கள் சொன்ன மாதிரி I was not influenced by any movies. Moreover, I was a bookish guy which never fed me these types of stories. அதனால தான் இதை பார்த்த உடனே நம்ப வேண்டியதாக போச்சு.